ஆகா நம்முடைய ஜென்சி கொத்து எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவனுங்களை விடுங்க, அங்க பாருங்க என் நெஞ்சில் கூட இருக்கும். என்னது பழைய வீடியோ போட்டு காட்டுற? திருச்சியில நன்றி சொல்றதுக்காக போயிருக்காரு. திருச்சியில தான் ராஜினாமா பண்ணிட்டாரு, அப்புறம் எதுக்கு போறாரு? அரசியல் இருக்கீங்க, இது கூட தான் தெரியாது. நான் தான் இப்ப இல்லையா? இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அதான் லீடர் ஆயிட்டாருல, அப்புறம் எதுக்கு விஜய் டைலாக் சொல்றாரு? அப்பவும் உங்களை தான் எதிரியா நடக்கிறாரு. நான் ஆட்டத்திலேயே இல்லையா? 6 நாள்ல கல்யாண வீடு வரைக்கும் போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண வீட்டுல கப்புன்னு இருக்கலாம். நான் கபடி தான் இருந்தேன், என் பையன் தான் இருந்துகிட்டு 2 டைலாக் பேசுக்கிற சொல்லி கொடுத்தான். அவருக்கே ஒன்றும் தெரியாது. தூர சக்தி, ஓர சக்தி, பார சக்தி, கோர சக்தி. தலைவரே, இத்தனை சக்தி இருக்கு. இந்த தீர்ந்து போன சக்தி கூட இந்த தீய சக்தி சேர்ந்துகிட்டு இதுல தீர்ந்த சக்தி யாரு? என் பங்காளி தான். மக்கள் எல்லாருமே இந்த கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்களா? நான் என்ன ஒரு லீடர் பேசுற மாதிரியா பேசுறாரு? இந்த தற்குறிங்களை ஒன்னா சேர்ந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அப்ப சொல்றதா இப்பயும் சொல்றாரு. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வீட்டு டபுளையே போட்டு அடிக்கிறாங்க, நம்மளே வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். தலைவரே கவலைப்படாதீங்க, ஜென்சி கொத்தூச வச்சு முடிச்சிடலாம்.